பாலியல் அத்துமீறல்கள் தொடர்பாக பெண்கள் தைரியமாக புகார் அளிக்க வேண்டும் என தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழுவில் நடிகரும் பொருளாளருமான கார்த்தி பேசியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன். தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழுவில் யார் யாரெல்லாம் பங்கேற்றனர், அவர்கள் தெரிவித்த கருத்துகள் என்னென்ன? வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டமானது சென்னை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. காலை 10 மணிக்கு துவங்கி முடியும் திருவாயில் உள்ளது. இதில் பொதுக்குழுவின் பொதுச் செயலாளர் திரு விஷால் பேசினார். அவர் பேசும்பொழுது 2025ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டமானது சங்கத்தின் புதிய கட்டிடத்தில் நடைபெறும். கட்டக்கூடிய கட்டிடம் கட்டப்படும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் நடிகர் சங்கத்துக்குள் இருந்த கெட்டவர்கள் வெளியேறிவிட்டனர், நல்லவர்கள் அனைவருமே உள்ளே வந்துள்ளனர் எனவும் அவர் பேசினார். அது மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக பொதுக்குழுவின் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொருளாளர் திரு கார்த்திக் பேசும்போது நடிகர் சங்கத்தின் கடனை அடைக்க நடத்தப்படும் கலை நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினி மற்றும் கமல் சேர்ந்து பங்கேற்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இணைந்து நடிப்பதாகவும் அவர் ஒரு உத்தரவாதம் கொடுத்துள்ளதாக நடிகர் கார்த்திக் மேடையில் பேசினார். குறிப்பாக நடிகர் சங்க கட்டிடம் கட்டுவதன் நின்றதன் காரணமாக விலைவாசி கடுமையாக உயர்ந்து சுமையை கூடுதலாக அதிகரித்துள்ளது. சென்னையில் எந்த திருமண மண்டபத்திலும் இல்லாத அளவில் நடிகர் சங்க கட்டிடத்தில் 100 கார்கள் பார்க்கிங் செய்யும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் வங்கியில் கடன் பெறுவதற்கு 50% வைப்பு நிதி வைக்க வங்கி அறிவுறுத்தியது. அதனை திரட்டுவதற்காக கடந்த 4 மாதமானது நடிகர் விஜய் கடனாக இல்லாமல் நிதியாக 1 கோடி ரூபாய் சங்கத்துக்கு கொடுத்துள்ளார் என பேசினார். அது மட்டுமல்லாமல் நடிகர் சங்க கட்டடத்தினை அழைக்க நடத்தப்படக்கூடிய அந்த கலை நிகழ்ச்சியில் நடிகர்கள் ரஜினி கமல் சேர்ந்து நடிப்பதாகவும் உறுதியளித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு அச்சுறுத்தல் தொடர்பாக ஏற்கனவே நடிகை ரோஹிணி தலைமையில் ஒரு குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகையால் எந்த விதமான பெண்களுக்கு அச்சுறுத்தல் தொடர்பான புகார்கள் குறித்து விசாரிப்பதற்கு அந்த குழுவிற்கு ஒரு பிரத்யேக உதவி எண்கள் வழங்கப்பட்டுள்ளது. பாலியல் உள்ளிட்ட எந்த புகாரா இருந்தாலும் தைரியமாக அந்த குழுவில் உதவியை நாடலாம் எனவும் நடிகர் கார்த்தி மேடையில் பேசினார். ராமச்சந்திரன், புதிய நடிகர் சங்க கட்டிடத்தில் நடைபெறக்கூடிய முதல் பொதுக்குழு எப்போது நடைபெறும் என்பது குறித்தான விவரம் எதனால் வெளியாகி இருக்கிறதா? நிச்சயமாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு விஷால் பேசும்போது இந்த ஆண்டு பொதுக்குழு கூட்டமானது சென்னை தேனம்பட்டில் இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. அடுத்த ஆண்டு, அதாவது 2020-25ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டமானது நடிகர் சங்கத்தின் புதிய கட்டடத்தில் நடைபெறும் என்ற ஒரு உத்தரவாதத்தை மேடையில் உறுப்பினர்களுக்கு வழங்கினார். அது மட்டுமல்லாமல் எனது பிறந்தநாள் ஆண்டு நடிகர் சங்கத்தின் கட்டடத்தை பார்த்து நான் முதல் முறையாக மகிழ்ந்தேன். மேலும் கட்டுமான பணி தற்போது நடைபெற்று வருகிறது. அதற்கான வீடியோவை நடிகர் கார்த்தி மேடையில் அனைவருக்குமே தெரியும்படி ஒரு ஒளிபரப்பும் செய்யப்பட்டது. அந்த வகையில் மேலும் நடிகர் சங்கத்தில் இருந்த கெட்டவர்கள் வெளியேறி தற்போது நல்லவர்கள் உள்ளே வந்தனர் எனவும் நடிகர் விஷால் மேடையில் பேசினார். அந்த வகையில் அடுத்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டமானது நடிகர் சங்கத்தின் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் புதிய கட்டிடத்தில் கூட்டப்படும் என்றும் அறிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் அடுத்த ஆண்டு கட்டிடம் நிறைவு செய்யப்படும் என்றும் ஒரு உத்தரவாதத்தையும் நடிகர் விஷால் மேடையில் உறுப்பினர்களுக்கு தெரிவித்தார். ராமச்சந்திரன், புதிய நடிகர் சங்க கட்டிடத்தில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? இந்த பழைய நடிகர் சங்க கட்டிடத்தை ஒப்பிட்டு பார்க்கையில் அது என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? புதிய நடிகர் சங்கத்தை பொறுத்தவரை தென்னிந்திய நடிகர் சங்கம் மிக பிரமாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது. பல மாடி அடுக்குமாடி கொண்ட ஒரு குடியிரு கட்டிடமாகவே இதில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் குறிப்பாக பெரிய அளவில் ஒரு ஆடிட்டோரியம் ஒன்று உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அமரும் வகையில் அந்த ஆடிட்டோரியம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நலிந்த நாடக நடிகர்கள் மற்றும் நடிகர் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு பயனடையும் வகையில் பல்வேறு அங்கு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு சிறிய அரங்குகள் அதில் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட ஒரு 70 கார்கள் மட்டுமே நிற்கலாம். ஆனால் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை பொறுத்து கிட்டத்தட்ட 100 கார்கள் நிறுத்தும் வகையில் வாகன நிறுத்தும் இடமும் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் பல அடுக்கு ஆடிட்டோரியம் மற்றும் தங்குவதற்கு ஏற்ற அறைகளும் தமிழகத்தை பொறுத்தவரை பல மாவட்டங்களில் இருந்து நடிகர் சங்க உறுப்பினர்கள் சென்னைக்கு வருவார்கள். அவர்கள் வருகை வரும்போது இங்கு நடிகர் சங்கத்தில் தங்குவதற்கு அதற்கு தங்குவதற்கான அறைகளும் அங்கு கட்டப்பட்டு வருவதாகவே அந்த வகையில் மிக பிரம்மாண்டமாக அதிக நவீன வசதிகளுடன் கூடிய தென்னிந்திய நடிகர் சங்கம் கட்டப்பட்டு வருகிறது. அடுத்த ஆண்டு கட்டப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் கொண்டு வரப்படும் எனவும் நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.